வணக்கம். வசந்தகாலம் யூடியூப் சேனல் வாயிலாக ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. மாத ராசி பலன், அதில் இந்த குரோதி ஆண்டில் வரக்கூடிய வைகாசி மாதம் அதற்கான பலாபலன் மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். இது வந்து நம்ம ஆங்கில கேலண்டரில் சொல்லணும்னா 14/5/2024 முதல் 14/6/2024. ஸோ இந்த காலகட்டத்தில் கிரகங்களின் மாற்றம் என்ன அப்படின்னு சூரியனை மையமாச்சு சொல்கிறது தான் மாசப்பலன். அதனால் மேஷத்தில் இருந்த சூரியன் ரிஷபத்துக்கு மாறிட்டார். அதுக்கப்புறம் 20/5/2024 ரிஷபத்துக்கு சுக்கிரன், 24/5/2024 ரிஷபத்துக்கு புதன், 31/5/2024 மேஷத்துக்கு செவ்வாய், 9/6/2024 மிதுனத்துக்கு புதன், 13/6/2024 மிதுனத்துக்கு சுக்கிரன். இப்படி கிரக மாற்றங்கள்லாம் இருக்குது. இது எல்லாமே மேஷராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரி பலனை செய்யும் அப்படின்னு பார்ப்போம். இப்போது இது காலம் வரைக்கும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்த சூரிய பகவான், சூரியன் உச்சமாக இருந்தார், 5 குடைவர். சூரியன் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம். அது யாருக்கு? மேஷத்துக்கு. அவர் வந்து பஞ்சமாதிபதி. இப்போது அவர் 2ஆம் இடம் சென்று அங்கே குருவோட இணைகிறார். குரு 2ஆம் இடத்துல. இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது ஒரு நல்ல இணைவு. சிவராஜ யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய யோகம் அது. அந்த மாதிரியா இருக்கக்கூடிய ஒரு யோகம். 2ஆம் இடம்ங்கிறது தனஸ்தானம், குடும்பஸ்தானம். இப்போ பணம் காசு நிறையா வரப்போகுது. நிறைய பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள்லாம் சேரப்போகுது. உங்களுடைய வாக்கு பலிக்கும். சில பேர் பேச்சை தொழிலாக கொண்டவர்கள் இருக்காங்க. டீச்சிங் துறையில் இருக்கக்கூடியவர்கள், ப்ரொஃபஸர்ஸ், வக்கீல் துறை, ஜோதிடர்கள், இந்த மாதிரி நிறைய பேச்சை தொழில். இப்போ இந்த ஸ்டாண்டப் காமெடியன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடியவர்கள், அவங்க பேச்சை ரசிப்பாங்க, ஹியூமரஸ் கிளப்பில் பேசுவாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் பேச்சாளர்கள் இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நிறைய செல்வாக்குகள் உயரும். அவங்களுடைய பேச்சை பல பேர் கேட்க வருவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரம் இது. குடும்பமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். குடும்பம் இல்லாதவர்களுக்கு குடும்பம் அமையும். அப்படின்னா என்ன? திருமணம் நடக்க போகுது அப்படின்னு அர்த்தம். குடும்பம் அமையும், திருமணம் நடக்கும். இந்த வைகாசி மாதமே நிறையா முகூர்த்தம் வரும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதம். அதனால் உங்களுக்கும் இப்போ திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டு. அதே மாதிரி வேலை தேடிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்க்குறவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். அரசு துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி கோயிலில் ஒர்க் பண்ணுவாங்க. கோயிலில் நிறைய பேர் இப்போ வந்து வேலை செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க. கோயிலே ஊதியம் கொடுக்கும் அவங்களுக்கு. அந்த மாதிரியாக இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இப்போது நல்ல ஒரு திருப்திகரமான சம்பளம் கிடைக்கும். அவங்களுக்கு மரியாதையும் கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதம் இது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதிக நற்பலன்கள் நடக்க போகுது. வயதானவர்கள், இளைஞர்கள், ஆண்கள், பெண்கள், மாணவர்கள்லாம் பிரமாதமாக படிப்பாங்க. எல்லாருக்குமே நல்லா இருக்குது. இல்லை, மாணவர்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவங்க விருப்பப்பட்ட காலேஜில் இடம் கிடைக்கும், விருப்பப்பட்ட ஸ்கூலில் இடம் கிடைக்கும். நீங்கள் தேர்வு செய்யக்கூடிய பாடத்தை படிக்கலாம். சில பேர் நம்ம ஒரு ஆசைப்படுவோம், சீட்டு வேறு கிடைக்கும், நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் படிப்போம். 3 வருஷம் 4 வருஷம் அதில் படிப்பு போயிடும். அப்புறம் நம்ம பிடிச்சமான வேலைக்கும் போக முடியாது. ஆனால் இப்போ நீங்கள் விருப்பப்பட்ட விஷயங்கள் கிடைக்கும். அந்த மாதிரி சிறப்பான ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட நற்பலன்கள் நடக்க போகுது. அதில் குறிப்பாக மாணவர் மாணவிகளுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதில் வந்து 2ஆம் இடத்துல ஒரு 4 கிரகங்கள் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் ஒரு நேரம் வருது. சூரியன், சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் அப்படின்னு. அதில் சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு, புதன், சுக்கிரன் ஒரு நேரத்தில் சேருது. அது ஒரு மிகப்பெரிய யோகம். அந்த மாதிரி நேரங்கள் வந்து நம்ம இப்போ சொன்ன மாதிரி 7ஆம் தேதி வருது. 7/6/2024. அந்த காலகட்டம்லாம், அதற்கு முன்னாடி ஒரு 2 நாள், பின்னாடி ஒரு 2 நாள், இந்த மாதிரி நேரங்கள்லாம் அதிர்ஷ்டம் நடக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் அப்படின்னா என்னென்னா, நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் செய்யுங்க. பிரமாதமாக நடக்கும். இந்த மாதம் வந்து காஞ்சிபுரம் கருட சேவை உண்டு. அதை போய் பாருங்கள். உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். இது நல்ல மாதம்.